வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். என்னடா டிஃபன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? மாவும் இப்போ தான் அரைச்சோம், இல்லாட்டினா இட்லி தோசையாவது ஊற்றி கொடுக்கலாம், பச்சை வாசனை அடிக்குமேனு யோசிக்கிறீங்களா? அப்போது இப்படி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மாவை எடுத்து வச்சுட்டு, ஒரு மிக்ஸி ஜாரில் 4 மிளகாய், 3 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் சோம்பு, மீடியம் சைஸில் 2 தக்காளி, இதை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரை மூடி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு அதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியையும் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு மாவு ரெடி. இது கல்லை நல்லா சூடு ஏறிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இதை நல்லா மெலிசாக ஊற்றிடுங்க. இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டுருங்க. தோசை நல்லா வேகட்டும். உடனே எண்ணெய் சேர்த்துறாதீங்க. இதில் என்னென்னா எல்லோரும் தோசையை ஊற்றிட்டு உடனே எண்ணெயை ஊற்றுறாங்க. உடனே எண்ணெயை ஊற்றினா தோசை சாஃப்டாக ஆகிடும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்தா போதும். சேர்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நிறைய எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். நம்ம உடனே சேர்த்தோம்னா சாஃப்டாக தான் ஆகும் ஒழிய மொறுமொறுன்னு வரவே வராது. அது நிறைய பேர் தோசை ஊற்றிட்டு உடனே ஊற்றுறாங்க. அதை மாதிரி ஊற்றிட வேண்டாம். இப்போது நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், 2 பக்கமும் வேக வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஊற்றுறதுனால அந்த தக்காளி சேர்க்கறதுனால ஒரு சாஃப்ட்னஸும் புளிப்பும் உடனே வந்துடும். தேங்காயோடு அந்த கொரகொரப்பாக சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சோம்பு வாசனை, மிளகாய் காரம் எல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ் வச்சு சாப்பிட்ணும் இல்லை, வெறுமனே கூட சாப்பிட்லாம். பாருங்கள், இதையும் நம்ம நல்லா திருப்பி விட்டாச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் தோசை. இதை நீங்கள் முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், வெந்துருச்சு. இதையும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான தோசை சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்ல மொறு மொறுன்னு அருமையாக ரெடி ஆகிடுச்சுல்ல? இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.